பிரைஸ் த லார்ட். இந்த கால வேளையில் மறுபடியும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலும் நாம் ஒரு வேத வசனத்தை தியானிப்போம். யாக்கோபு 5:16. யாக்கோபு 5:16. நீங்கள் சொஸ்தமடையும்படிக்கு உங்கள் குற்றங்களை ஒருவருக்கு ஒருவர் அறிக்கையிட்டு ஒருவருக்காக ஒரு ஜெபம் பண்ணுங்கள். நீதிமான் செய்ய ஊக்கமான வேண்டுதல் மிகவும் பலனுள்ளதாக இருக்கிறது. பிரியமானவர்களே, யாக்கோபு சொல்கிறார், நீங்கள் சொஸ்தமடையும்படிக்கு ஒருவருக்காக ஒருவர் ஜெபம் பண்ணுங்கள். நீதிமான் செய்ய ஊக்கமான வேண்டுதல் மிகவும் பலன் உள்ளது என்று. இன்றைக்கி நான் நம்முடைய தேவைகளுக்காக மற்றவர்களை ஜெபிக்க கேட்கிறோம். எனக்காக இந்த குறிப்பிட்ட காரியத்தை ஜெபிங்க அப்படி சொல்லி மற்றவர்களை ஜெபிக்க கேட்கிறோம். அவர்களும் நமக்காக ஜெபிக்கிறார்கள். ஆனால் நாம் யாருக்கும் ஜெபிக்கிறது இல்லை. நாம் யாருக்காகவும் தரப்பு நிற்கிறது இல்லை. நம் யாருக்காகவும் வேண்டுதல் பண்ணுகிறது இல்லை. நமக்காக மற்றவர்களை ஜெபிக்க வேண்டும், நான் யாருக்கும் ஜெபிக்க மாட்டேங்கிறதான அந்த உறுதியோடு கூட காணப்படுகிறோம். ஆனால் யாக்கோபு சொல்கிறார், நீங்கள் சொஸ்தம் அடையும்படிக்கு நீங்கள் மற்றவர்களுக்காக ஜெபியுங்கள். நீங்கள் சொஸ்தம் அடையும்படிக்கு ஒருவருக்காக ஒருவர் ஜெபம் பண்ணுங்கள். அப்போது நாம் சொஸ்தம் அடையும்படிக்கு, நாம் ஆசீர்வதிக்கப்படுவதற்கு, நாம் நன்மை பெறுவதற்கு நாம் மற்றவர்களுக்காக ஜெபிக்க வேண்டும் என்று யாக்கோபு இங்கு சொல்கிறார். இப்போ நாம் மற்றவர்களுக்கு ஜெபிப்போமானால் நாம் தான் ஆசீர்வதிக்கப்படுவோம் என்பதை திட்டமாக யாக்கோபு இங்கு சொல்கிறதை காண்கிறோம். நான் வேதத்தில் வாசிக்கும்போது நம்ம தெரிந்திருக்கிற வசனம் யோபு 42:10. யோபு தன் சிநேகருக்காக வேண்டுதல் பண்ணும்போது அவனுடைய சிறையிருப்பை கர்த்தர் மாற்றினார் என்று வாசிக்கிறோம். இப்போ யோபு தன்னுடைய சிநேகருக்காக வேண்டுதல் பண்ணும்போது கர்த்தர் அவனுடைய சிறையிருப்பை மாற்றினார். இப்போ நாம் நமக்காக ஜெபித்து கொண்டிருக்கிற நாள் வரைக்கும் நாம் முழுமையான நன்மைகளை பெற்றுக்கொள்ள முடியாது. நாம் எதை விரும்புகிறோமோ அதை மற்றவர்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும், நம்முடைய சகோதரர்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும், நம்முடைய உறவுகளை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று மற்றவர்களுக்காக நாம் வேண்டுதல் பண்ணும்போது தேவன் நம்முடைய ஜெபத்தை கேட்பார். எப்படி நாம் மற்றவர்களுக்கு ஜெபிக்கும்போது நாம் ஆசீர்வதிக்கப்படுவோம், நம்முடைய தேவைகள் சந்திக்கப்படும் என்று கேட்பீர்களானா, மத்தேயு 10 இயேசு சொன்னார், நீங்கள் ஒரு வீட்டில் பிரவேசிக்கும் போது அந்த வீட்டுக்கு சமாதானம் உண்டாகும்படி சொல்லுங்கள். அந்த சமாதான பாத்திரம் அந்த வீட்டில் இருந்தால் நீங்கள் கூறின சமாதானம் அங்கே தங்கும், இல்லாவிட்டால் அந்த சமாதானம் உங்களுக்கு திரும்பி வரும் என்று இயேசு சொன்னார். அப்படியானா நாம் மற்றவர்களை ஆசீர்வதித்து மனமாற அவர்களை நாம் பிளஸ் பண்ணி ஜெபிக்கும்போது அந்த ஆசீர்வாதம் அந்த வீட்டுக்கு போகும். அதுக்கு பாத்திரவான்கள் அல்லாமல் இருப்பார்களானா அந்த ஆசீர்வாதம் நமக்கு வரும். ஆகையினாலே நாம் மற்றவர்களுக்கு ஜெபிக்கும்போது அந்த நன்மையில் பங்கு நமக்கும் கிடைக்கிறது. இந்த நன்மை பெற்றுக்கொள்ள அவர்கள் பாத்திரவான்கள் இல்லாவிட்டால் அந்த நன்மை முழுமையாக நமக்கு வந்து விடுகிறது. யோபு 2 தனியான ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ள காரணம் அதான். மற்றவர்களுக்கு வேண்டல் பண்ண போது அவர்கள் யோபுடைய நண்பர்கள் யோபு பேசுகிறது போல் நிதானமாக பேசவில்லை என்று ஆண்டவரே குறை சொல்கிறார். என்னுடைய தாசனாகிய யோபு பேசுனது போல் நீங்கள் நிதானமாக பேசவில்லை, ஆகினால் உங்களுக்காக பலி செலுத்தும்படியாக பலிமிருகத்தை யோபிடத்தில் கொண்டு போங்கள் என்று ஆண்டவர் சொல்கிறார். அப்போ யோபு பேசுனது போல் மற்றவர்கள் பேசவில்லை. யோபு தன்னுடைய சிநேகிதருக்காக மற்றவர்களுக்காக வேண்டுதல் பண்ண போது தேவன் அவனை 2 மடங்கு ஆசீர்வதித்தார். அப்போ நாம் மற்றவர்களுக்கு ஜெபிக்கும்போது 2 மடங்கு ஆசீர்வதிக்கப்படுவோம். பிரியமானவர்களே, நமக்காக இயேசு ஜெபித்து கொண்டிருக்கிறார். 1 யோவான் 2:1 வாசிக்கும்போது, என் பிள்ளைகளே, நீங்கள் பாவம் செய்யாதபடி இவைகளை உங்களுக்கு எழுதுகிறேன். ஒருவன் பாவம் செய்வானானால் நம்முடைய நீதிபரராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக பிதாவிடத்தில் பரிந்து பேசுகிறார் என்று நாம் வாசிக்கிறோம். அப்போ இயேசு நமக்காக பிதாவிடத்தில் பரிந்து பேசி ஜெபித்து கொண்டிருக்கிறார் நம்முடைய பாவங்களுக்காக. நீங்கள் 1:7-10 வரைக்கும் வாசிக்கும்போது, நமக்கு பாவம் இல்லைன்னு போமானால் நம்மை வஞ்சிக்கிறவர்களாக இருப்போம், சத்தியம் நமக்குள்ள இராது, நம்முடைய பாவங்களை அறிக்கையிட்டால் பாவங்களை மன்னித்து என்று வாசிக்கிறோம். இப்போ நம்முடைய பாவங்களை நாம் இயேசுடைய அறிக்கையிட்டு ஜெபிக்கும்போது இயேசு நமக்காக பிதாவிடத்தில் பரிந்து பேசுகிறார். ஏன் பரிந்து பேச வேண்டும்? எசேக்கியேல் 18 வாசிக்கும்போது, பாவம் செய்கிற ஆத்துமா சாகும் என்று இயேசு தேவன் சொல்லுகிறார். பாவம் செய்கிற ஆத்துமா சாகும். ரோமர் 6:23 வாசிக்கும்போது, பாவத்தின் சம்பளம் மரணம், நம்முடைய பாவத்துக்குரியதான தண்டனை மரணம். பாவம் செய்கிற ஆத்துமா சாகும். நம்முடைய வாழ்க்கையில் அவ்விதமான ஒரு ஆத்துமா மரணம் வந்துவிடக்கூடாதுன்னு சொல்லி இயேசு நமக்காக பிதாவிடத்தில் பரிந்து பேசுகிறார். எப்படி பரிந்து பேசுகிறார்? பிதாவே, இவர்களை மன்னியும், தாங்களை செய்கிற என்னென்று அறியாத இருக்கிறார்கள். இப்போது அவர்கள் மனம் அறிந்து அல்லது உணர்ந்து இடத்துல மன்னிப்பு கேட்டு விட்டார்கள், அவளை மன்னியும் என்று சொல்லி இயேசு நமக்காக பிதாவிடத்தில் பரிந்து பேசி ஜெபித்து கொண்டிருக்கிறார்.
அப்போது இயேசுவே நமக்காக பிதாவிடத்தில் பரிந்து பேசி ஜெபிக்கும்போது நாம் மற்றவர்களுக்கு ஏன் ஜெபிக்கக்கூடாது? நிச்சயமாகவே நாம் அவர்களுக்காக ஜெபிக்க வேண்டும். நம்ம ஜெபிக்கும்போது நன்மை நமக்கு மாத்திரமல்ல, பரிசுத்த ஆவியானவர் நமக்காக பிதாவிடத்தில் பரிந்து பேசுகிறார். ரோமர் 8:26 வாசிக்கும்போது, நாம் வேண்டிக்குள்ள இருந்து அறியாது இருக்கிறனாலே ஆவியானவர் நமக்காக பிதாவிடத்தில் வாக்கு கடங்க பெருமூச்சலோடு கூட வேண்டுதல் செய்கிறார் என்று வாசிக்கிறோம். பாருங்க, பரிசுத்த ஆவியானவர் நமக்காக வாக்கு கடங்க பெருமூச்சலோடு கூட வேண்டுதல் செய்கிறார். நாம் மற்றவர்களுக்காக பாரத்தோடு ஜெபிக்கிறது இல்லை. பாரத்தோடு ஜெபிக்க வேண்டும். மற்றவர்களுக்காக நான் திறப்பு நிற்கிறது இல்லை, நான் திறப்பு நிற்க வேண்டும். காரணம், பரிசுத்த ஆவியானவர் நமக்காக பிதாவிடத்தில் வாக்கு கடங்க பெருமூச்சலோடு கூட வேண்டுதல் பண்ணி கொண்டிருக்கிறார். இயேசு நமக்காக பிதாவிடத்தில் வேண்டுதல் பண்ணுகிறார். பரிசுத்த ஆவியானவர் நமக்காக பிதாவிடத்தில் வேண்டுதல் பண்ணுகிறார். மாத்திரமல்ல, நாம் எபிரேயர் 13:17 வாசிக்கிறோம், உங்களை நடத்துகிறவர்கள் உங்கள் ஆத்துமாக்களுக்காக உத்தரோதம் பண்ணவுள்ளாய் விழித்திருக்கிறான். அப்படினாலே நம்முடைய சபை போதகர்கள் நமக்காக தேவ சமூகத்தில் திறப்பு நின்று ஜெபிக்கிறார்கள். எதுக்காக ஜெபிக்கிறார்கள்? வாக்கு கடங்க பெருமூச்சோட கூட பரிசுத்த ஆவியானவர் வேண்டுதல் பண்ணுகிறார். இயேசு நம்முடைய பாவங்களுக்காக பிதாவிடத்தில் பரிந்து பேசுகிறார். நம்முடைய சபை போதகர்கள் நமக்காக நம்முடைய ஆத்துமாக்களை அவள் உத்தரவாதம் பண்ண வேண்டும். ஆகையினாலே ஆண்டவரே, இந்த ஆத்துமாவினை தந்தீர், இவர்கள் ஆசிரிக்கப்பட வேண்டும், இவள் நன்மை உண்டாக வேண்டும், இவருடைய பிள்ளையுடைய படிப்பை ஆசிரிக்க வேண்டும், இவருடைய பிள்ளையுடைய திருமண காரியத்தை ஒழுங்குபடுத்த வேண்டும் என்று சொல்லி நமக்காக, நம்முடைய தேவைகளுக்காக நம்முடைய சபை போதகர்கள் திறப்பு நிற்கிறார்கள். நமக்காக அவர்கள் பரிந்து பேசி ஜெபிக்கிறார்கள். அப்போது நாம் நம்முடைய சக விசுவாசிகளுக்காக ஜெபிக்காமல் இருப்பது எவ்வளோ பெரிய தவறு. நிச்சயமாகவே நம்முடைய சபை விசுவாசிகளுக்காக, நம்முடைய உறவுகளுக்காக, நம்முடைய நண்பர்களுக்காக, நம்முடைய பெற்றோருக்காக, ரட்சிக்கப்பட வேண்டிய ஜனங்களுக்காக, நம்முடைய நண்பர்களுக்காக, நாம் மற்றவர்களுக்காக திறப்பு நின்று ஜெபிக்க வேண்டியது அவசியம். அப்படி ஜெபிக்கும்போது தேவன் நம்மை ஆஸ்வதிக்கிறார். ஜெபிக்கும்போது ஆண்டவர் அவளை ரட்சிப்பார். நம்ம ஜெபிக்கும்போது அவளுக்கு நன்மை உண்டாகும். ஒருவேளை நம்ம ஜெபிக்காமல் இருப்போமானா, 1 சாமுவேல் 12 வாசிக்கிறோம், சாமுவேல் சொல்கிறார், நானும் உங்களுக்காக விண்ணப்பம் பண்ணாதிருப்பேனானால் தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்கிறவனாக இருப்பேன். அப்போ நாம் மற்றவர்களுக்காக ஜெபிக்காமல் இருப்போமானா பாவம் செய்கிறவர்களாக இருப்போம். நம்ம அநேக நேரங்களில் யோசிக்கிறோம், நான் ஒருவேளை ஜெபம் பண்ணி அவள் ஆசிரிக்கப்பட்டுட்டா என்ன பண்ணுறது, நாம் ஜெபம் பண்ணி அவள் நன்மை பெற்றுவிட்டால் என்னது, அப்படி சொல்லி நான் யோசிக்கிறோம். ஜெபிக்க வேண்டிய நம்முடைய கடமை. ஜெபிக்கும்படி ஆண்டவர் சொல்லுகிறார். நம்ம ஜெபிக்காவிட்டால் பாவம். நானும் உங்களுக்காக விண்ணப்பம் பண்ணாதிருப்பேன், ஆனால் தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்கிறோன்னு இருப்பேன். இப்போ நம்ம ஜெபிக்காவிட்டால் தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்கிறோம். ஏலி தன்னுடைய பிள்ளைகளை பார்த்து சொல்கிறார், ஒரு மனிதன் இன்னொரு மனிதனுக்கு விரோதமாய் பாவம் செய்தால் நியாயாதிபதிகள் விசாரிப்பார்கள். ஒருவன் கர்த்தர் விரோதமாய் பாவம் செய்தால் அதை நியாய விசாரிக்க யார் இருக்கிறது? ஆண்டோடத்தில் போய் பறந்து பேசுகிற யார் இருக்கிறது? ஆகையினாலே பாவம் செய்யாதுங்க அப்படின்னு தன்னுடைய பிள்ளைகளை பார்த்து சொல்கிறார். பிரியமானவர்களே, நாம் ஜெபிக்காமல் இருந்தால் கர்த்தருக்கு விரோதமான பாவம் செய்கிறவர்களாக இருக்கிறோம். காரணம், இயேசு நமக்காக ஜெபிக்கிறார், பரிசுத்தாவே நமக்காக ஜெபிக்கிறார், நம்முடைய போதகர்கள் நமக்காக ஜெபிக்கிறார்கள், நம்மை நேசிக்கிற எத்தனையோ நண்பர்கள், எத்தனை உறவினர்கள் நமக்காக, நம்முடைய ஆசுவத்துக்காக, நம்முடைய ரட்சிப்புக்காக, நம்முடைய பிள்ளையுடைய வாழ்க்கைக்காக எத்தனை பேர் நமக்காக ஜெபித்து கொண்டிருக்கும் போது நாம் மற்றவர்களை ஜெபிக்காமல் இருப்போமானா அது பாவம். மற்றவருடைய ஜெபத்தினால் நாம் ஆசிரிக்கப்படுகிறோம். நாம் ஏன் மற்றவர்களுக்கு ஜெபிக்கக்கூடாது? ஆகையினாலே நாம் மற்றவர்களுக்கு ஜெபிக்க அழைக்கப்படுகிறோம். ஜெபிக்க ஆண்டவர் வலியுறுத்துகிறார். ஜெபித்து நன்மைகளை பெற்றுக்கொள்ள தேவன் நமக்கு கிருபை தருவாராக. அந்த கிருபையை பெற்றுக்கொண்டு ஜெபிப்போமா? நல்ல பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம், வாழ்த்துகிறோம். இந்த கால வேளையிலப்பா, ஏசப்பா நமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, எங்களை சொஸ்தம் அடையும்படி நீங்கள் ஒருவருக்காக ஒருவர் ஜெபியுங்கள் என்று யாக்கோபு ஆண்டவர் 5:16 நாங்கள் வாசித்தோப்பா, இந்த தியானித்தோம். ஆண்டவரே, பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்காக பிதாவிடத்தில் பரிந்து பேசி ஜெபிக்கிறீர். ஆண்டவரே, நமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இயேசு கிறிஸ்து எங்களுக்காக பரிந்து பேசி ஜெபிக்கிறீரப்பா. இயேசுப்பா, எங்களுடைய சபை போதகர்கள் எங்களுக்காக ஜெபிக்கிறார்கள். ஆண்டவரே, எங்களுடைய நண்பர்கள், எங்களுடைய உறவினர்கள் எங்களுக்காக ஜெபிக்கிறார்களப்பா. யோபு தன்னுடைய சிநேகிதருக்காக வேண்டிக் கொண்டது போல எங்களுடைய சிநேகிதர்கள், எங்களுடைய சுக வாழ்வை விரும்புகிறவர்கள் கித்தாவை எங்களுக்காக ஜெபிக்கிறார்களப்பா.
நாங்கள் ஜெபிக்க மறுக்கிறது தவறு ஆண்டவரே. ஜெபிக்க மறக்கிறது தவறப்பா. எங்களுக்காக ஜெபிக்கிறோமே, மற்றவர்களுக்காக ஜெபிக்க கிருபை தாருங்க ஆண்டவரே. உன்னதத்தில் அன்பு கூறுகிறப்பா, நீ பிறரிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்று சொல்லப்படுகிறப்பா. எங்களுக்காக நாங்கள் எவ்வளவு ஆண்டவருக்கு அக்கறையோடு திறப்பில் ஜெபிக்கிறோமோ அதே போல் மற்றவர்களுக்காகவும் நண்பர்களுக்காகவும் உறவுகளுக்காகவும் சபை விசுவாசிகளுக்காகவும் ஆண்டவர் அண்டை வீட்டுக்காரர்களுக்கும் ஜெபிக்கக்கூடிய கிருபைகளை ஆண்டவர் தர வேண்டும் என்று ஜெபிக்கிறப்பா. ஜெபிக்காமல் இருப்பது பாவம் என்று ஆண்டவர் சாமுவேல் சொல்லுகிறாரே, இந்த பாவத்தை உட்படாதபடிக்கப்பா நாங்கள் ஜெபிக்க எங்களுக்கு கிருபை தர வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். இந்த வார்த்தையை கேட்கிற என்னோடு ஜெபிக்கிற கர்த்தாவினுடைய பிள்ளைகளை ஜெப வீரர்களாக வீராங்கனைகளாக மாற்றுங்க. நல்ல நாமத்தை மகிமைப்படுத்துங்க. இயேசு மூலம் பிதாவே, ஆமேன் ஆமேன். ஆண்டவர் உம்மை ஆசீர்வதிப்பாராக.